தந்தையின் வழியில் மகள் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இப்போ விவேக்கோட மகள் அவங்க தான். அவங்களோட திருமணம் ரொம்பவே சிம்பிளா இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அதை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். தமிழ் திரையுலகத்துல தனது நகைச்சுவை மூலமாகவும் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம சிந்திக்க வச்ச ஒரு பர்சன் அப்படின்னா நம்ம விவேக் அவர்களை தான் காட்டி கொடுப்போம். அப்படி இருக்க நிலைமையில இவர் கதைக்கு ஏற்ப கதாபாத்திரத்துக்கும் ஏற்ற மாதிரி சமூக சீர்திருத்தங்கள் மட்டும் இல்லாம மூட நம்பிக்கைகளை பத்தியும் நிறைய எதிரான விஷயங்களுக்கு குரல் கொடுத்த ஒரு பர்சன். அவரோட மறைவை இன்னைக்கும் ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேரோட மனதில் இன்னைக்கும் அவர் இருந்துட்டே தான் இருக்கு. சுவாமி விவேகானந்தர், அப்துல் கலாம், இந்த மாதிரி நிறைய பேரோட கொள்கைகளை முன்மாதிரியை வச்சு அவரோட வாழ்க்கையை வழி நடத்தின ஒரு பர்சன் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை கற்றுக்கணும் அப்படின்னு அவர் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. பல லட்சம் மரங்களையும் நட்டிருக்காரு. இப்படின்னு அவரோட பெருமையை எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிட்டே போகலாம். ஒரு பக்கம் திரையுலகமாக இருக்கலாம், இன்னொரு பக்கம் அவரோட வாழ்க்கையாக இருக்கலாம். ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு வந்த ஒரு பர்சன் தான் விவேக் அவர்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உடல் நல குறைவால நம்ம விட்டு மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது இன்னைக்கு சோகமான சூழ்நிலையில இருந்துட்டு இருந்தாலும் அவரோட மகளுக்கு இப்போ கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அது வேற யாரும் கிடையாது, இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருந்தாங்க. பிரசன்னகுமார் அப்படிங்கிற தன்னோட பையன் தான் 2015 வருஷம் அவருக்கு டெங்கு வந்து மூளைக்காய்ச்சல் வந்து இறந்த நிலையில அதுலேருந்து மீண்டு வந்து திருப்பியும் திரையுலகத்துக்கு நிறைய ஹெல்ப்புமே பண்ணாரு. அதுக்கப்புறம் இவங்களோட மூத்த பொண்ணு அப்படின்னா அமிர்த நந்தினி, அவங்க வந்து ஆர்கிடெக்டா இருந்துட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ்வினி அவங்க வந்து இப்போதைக்கு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிருக்கு. அதுவும் பத்மாவதி நகர்ல உள்ள சின்ன கலைவாணர் அப்படிங்கிற சாலையில இருக்கும் அவங்களோட வீட்லயே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப க்ளோசர் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டுமே கலந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா இவங்களோட ரிசப்ஷன் வேற லெவலா நடந்துச்சாமா. அது வந்து நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. திரை பட்டாளமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா விவேக்கோட மகள் அவர்கள் வந்து ஒரு செய்கையை செஞ்சிருக்காங்க. விவேக்கோட கனவு என்னன்னா அவங்களோட மகளோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்து செடிகளை கொடுக்கணும், முக்கியமா மூலிகை செடிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருந்துட்டு இருந்ததா. அதை எல்லாத்தையும் இவங்க நிறைவேற்றிருக்காங்க. இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக மரக்கன்றுகள், மூலிகை பூச்செடிகள், இந்த மாதிரி நிறைய திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு இவங்களே போய் கொடுத்தாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்ச கையோடையே இவங்க செடிகளையும் நட்டிருக்காங்க. அந்த ஒரு புகைப்படம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அப்பா சொன்ன விஷயத்தை தட்டாம மகள் இப்போ பின்பற்றி இருக்க இந்த விஷயத்தை பற்றி தான் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.